எல்லாத்தையும் அப்படியே போட்டு வாங்க, நாளைக்கு காலைல பாத்துக்கலாம். ஐயோ காலையில முடியாதுங்க, இதோ இப்பவே முடிச்சிடுறேன். சரோ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சரோ. நாளைக்கு காலைல வேணா நீ போய் விஜய பாத்துட்டு வாங்க. என்ன திடீர்னு? இல்ல காலையில நீ ஃபீல் பண்ணல, கூடு உடஞ்சிருச்சு அது இதுன்னு, எதுக்கு டென்ஷனோட இருக்கணும், போய் பாத்துட்டு வந்துறேன். காலையில நீ கேட்டது சரிதான், ஆனா அம்மா தான் சரியா புரிஞ்சுக்காம. அப்புறம் போய் பாத்துட்டு வான்னு சொல்றீங்க? நீ பாட்டுக்கு போயிட்டு வந்துறேன். நீ ஒன்னும் தனியா போவேன், நான் வேணா செல்வத்தை கூட அனுப்புறேன். அத்தைக்கு தெரியாமையா? வேண்டாங்க, நான் போல. இதுதான் சார் உங்ககிட்ட சமய சந்தர்ப்பம் தெரியாம அவங்கதான் அப்படி இருக்காங்க, மாத்த முடியல. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மறைக்க வேண்டியதானே. நமக்கு நம்ம வேலை தான் முக்கியம்னு போயிட்டு வந்துடணும். சரிங்க, அத்தை விஷயத்தை விடுங்க. நமக்கு நம்மன்னு பேசுறீங்களே, நீங்களே நீயாவே போயிட்டு வான்னு சொல்றீங்க. கூட நானும் வரேன்னு சொல்ல முடியல. சரோ, நான் வரமாட்டேன்னு சொன்னது அம்மாக்காகவோ வேற எதுக்காகவோ இல்ல. அங்க வந்தா மாமா இருப்பாரு, அவரை பார்க்க வேண்டியிருக்கோம். அதான் சொல்றேன்ல, கொஞ்சம் நாள் ஆனதும் என்னோட கூச்சம் தயக்கம் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச உடனே நானே அவரை போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க, ஆனா நான் போகல. என்ன சரோ இது? காலையில விஜய நினைச்சு தானே அவ்வளவு பதட்டப்பட்ட? ஏன் டென்ஷனோட இருக்கணும் தான் நான் சொல்றேன். போய் பார்த்துட்டு வந்துருப்போ. ஐயோ என்ன இது? நானே பேசாம அமைதியா இருக்கலான்னு பார்த்தா விட மாட்டீங்க போல இருக்கு. காலையில நான் பதட்டப்பட்டதும் பயந்து போனதும் அடுத்த நிமிஷமே தப்புன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. சரோ, நீ ஏதோ கோவத்துல. ஐயோ என்னங்க நீங்க? நம்ம வீட்ல எப்போ பிரச்சனை வருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அந்த நேரத்துல நான் எப்படி இருக்கணும்னு கூட எனக்கு தெரியல. பார்த்தா தப்பு, பேசினா தப்பு, என்னோட எல்லா நடவடிக்கைகளையும் ஏதாவது பிரச்சனை வருது. இந்த நிலைமையில நான் அங்க போய் ஏதாவது பிரச்சனை வந்து எதுக்குங்க இதெல்லாம்? விடுங்க. சரோ, சும்மா வள வளான்னு பேசாத. நான் சொல்றேன்ல, போய் பார்த்துட்டு வானா பார்த்துட்டு வர வேண்டியதானே. எல்லா நேரத்திலயும் இந்த மாதிரி உறுதியா பேசுவீங்களா? நான் உங்களை குத்தி காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்களோட சங்கடம் எனக்கு புரியுது. ஆனா நான் அங்க போய் அவளை பாக்குறது அவளுக்கு சங்கடத்தை கொடுத்துட கூடாதுல்ல. வேண்டாங்க, விட்டுடுங்க. சாய் தமிழா? ஆமா, நீங்க? நான் நாயரன், இங்க டீ கடை வச்சிருக்கேன். சாய் எடுத்தோ. പേടിക്കണ്ട, ചായ എടുത്തോ. കുടിപ്പാ, കുടി. குடி. தம்பி, உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவனா தெரியுது. நீ எப்படிப்பா இங்க வந்து மாட்டிக்கிட்ட? தெரியலங்க, இங்க என்ன நடக்குது, என்ன எதுக்கா இங்க கூட்டு வந்தாங்க, எதுவுமே தெரியல. எந்த குருவாயிரப்பா, எந்த പറയുന്നത്? எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு உனக்கு தெரியாதா? இந்த நேரம் வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. நானும் எவ்வளவு தடவை கேட்டு பார்த்துட்டேன், அவங்க சொல்லல. அவங்களுக்குள்ளே ஹிந்தியில பேசிக்கிறாங்க, எனக்கு எதுவுமே புரியல.
எதுக்கு அங்க கூட்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்களேன். தம்பி, நீ ஏதோ போதைப் பொருள் ஹெராயின் கடத்துற கும்பலை சேர்ந்தவனா? என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க? நான் சொல்லலப்பா, போலீஸ்காரங்க பேசிக்கிறாங்க. அதை வச்சுதான் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஏதோ ஒரு ரூம்ல இருந்து ஹெராயின் பாக்கெட்ஸ் எடுத்தாங்களாமேப்பா. எனக்கு எதுவுமே புரியலங்க. சத்தியமா நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. நான் சென்னையில ஒரு கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கல. தொழில் சம்பந்தமா 2-3 பேரை பாக்குறதுக்கா நான் இங்க வந்தேன். மத்தபடி அவங்க சொல்ற மாதிரி எனக்கு அந்த போதை பொருளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. அப்படியா? கரெக்டா தம்பி, கண் கலங்கிட்டு என்ன ஆக போகுது? நீ பேசாம போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லிட வேண்டியதானே? யார்கிட்டங்க உண்மையை சொல்றது? யார்கிட்ட சொல்றது? நான் பேசுறது அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுறது எனக்கு புரியல. என் பொண்டாட்டிக்கு இப்ப தலைப்பிரசவம். பிரசவ நேரத்துல அவ கூட இருக்கணும்னு அவ்வளவு ஆசைப்பட்டேன். தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்க வந்து என் நிலைமை இப்படி ஆயிப்போச்சு. இங்க பாருங்க, இங்க இருக்கிறதுலயே தமிழ் தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்க தான். எனக்கு இந்த கும்பலுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் எந்த தப்பும் பண்ணாதவன். என்னோட நிலைமை எல்லாத்தையும் அவங்கள்ட்ட எடுத்து சொல்லி என்னை எப்படியாவது ஊருக்கு அனுப்பி வைங்க சார், பிளீஸ். ஊரை வந்து கேட்டு பாருங்க, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்கிறது தெரியும். தம்பி, கரெக்டா, அமைதியா இரு. ஆமா, உன் பேர் என்ன? கோபி. கோபி, அமைதியா இரு. நீ சொன்ன எல்லாத்தையும் நான் போலீஸ் கிட்ட சொல்லி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துருங்க. நீங்க எப்ப வீட்டுக்கு வருவீங்கன்னு துடிச்சுக்கிட்டே இருக்கேன். சீக்கிரம் வந்துருங்க, நான் காத்துக்கிட்டே இருப்பேன். என்ன சொல்றாங்க? கோபி, உன்னை இங்க கூப்பிட்ட ஆளுட பேர் എന്താ? ராகேஷ். ராகேஷ் அயாளு பெரிய கல்லனா. எக்ஸ்போர்ட் பிசினஸ் பேர்ல போதை மருந்து கடத்துதான். போலீஸ் ஒரே வருஷமா அவனை பிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அவனை பிடிக்க முடியல, தப்பிச்சுக்கிட்டே இருக்கானா. ராகேஷா? ஆமா கோபி, நீ அவனோட ஃப்ரெண்டுன்றதால தான் உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. உன் மூலமா அவனை பிடிக்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. கோபி, நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. நீ இங்க இருந்து தப்பிச்சு போறது ரொம்ப கஷ்டம். உன்னை குருவாயூரப்பன் தான் ரசிக்கணும். ஒன்னு சொல்றேன், என்ன நடந்தாலும் தைரியத்தை மட்டும் கைவிட்டுறாத கோபி. தைரியமா இரு. சாய் குடி. சாய் குடிச்சோ கோபி? சரோக்கு அந்த மாதிரி ஃபோன் பண்ணதுல இருந்து மனசே சரியில்லை மாமா. எனக்கு விஜய் ஞாபகமாவே இருக்கு. அவ எங்களை மாதிரி இல்ல மாமா, ரொம்ப பயந்து சுபாவம் உள்ளவ. எப்படி இருக்காளோ என்னமோ தெரியல. ஒரு தடவை அவளை போய் பார்த்துட்டு வந்தாதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் மாமா. உன்னையும் சரவன் நினைச்சா எனக்கு ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. கூட பிறந்தவனா என்னம்மா, ஒரு நல்லது கெட்டதுக்கு போகணும் வரணும், அதான முறையே. உங்க 2 பேருக்கும் கிடைச்ச புருஷமாரனுங்க இருக்காங்க பாரு. அப்பா, எல்லாம் விதி மாமா. நாங்க வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. இப்போ சரவை பொறுத்த வரைக்கும் எந்த குழப்பமும் இல்லை. அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு போக முடியாது. அதுதான் அந்த வீட்டோட நிலைமை. ஆனா நம்ம வீட்டு நிலைமை, ஒரு கிருத்திரம் பிடிச்சவன் இருக்கான் பாரு. நீ அந்த வீட்டுக்கு போகணும்னு சொன்னாலும் குத்த கண்டுபிடிப்பான், நீ அதை பத்தி பேசினாலும் குத்த கண்டுபிடிப்பான். நீ எதுவுமே பேசாம மௌனமா வருத்தப்பட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அதுலயும் ஒரு குத்தம் கண்டுபிடிப்பான். அதனால பேசாம நீ கிளம்பி போயிட்டு வந்துருமா.
சொல்றீங்களா மாமா? ஆமாம்மா, காலையில கிளம்பு, போய் விஜய் பார்த்துட்டு வந்துருவோம். அங்க போனா வம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடாதே. ஆட நீ வேற, புதுசா என்னமா வம்பு விலை கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கு? அதான் பை நிறைய வச்சுக்கிட்டு சுத்துறானே, யார் மேல வேணாலும் எப்ப வேணாலும் வீசிடுவான். அதை போய் பெருசா பேசிட்டு. என்னம்மா பையில என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்? அதான் நீங்க சொன்னீங்களே மாமா, பை நிறைய வம்பு இருக்கும்னு, அதான் போல இருக்கு. நேத்து இப்படிதான் பை எடுத்துட்டு வந்து அதுல இருந்து ஒரு புடவை நீட்டாரு, பிரச்சனை ஆரம்பிச்சது. இப்ப என்ன பிரச்சனை பண்ண போறாரோ தெரியல. இவன் வந்து நாம சொல்றதுக்கு தூங்கலையா? அதான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன்ல. இது என்ன கேள்வி? மணி என்ன ஆகுது? போய் தூங்க வேண்டியதானே? இந்த நேரத்துல பேச்சு என்ன வேண்டி கிடக்குது? போய் படுங்க. என்ன பெரிய இவன் மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? நான் என்ன சின்ன குழந்தையா? நீ என்ன பெரிய வாத்தியாரா? எந்திரிக்கலையா, தூங்கலையா, போகலையான்னுக்கிட்டு என்ன முறைக்கிற? என்னதான் இருந்தாலும் வயசுல பெரியவர் ஆச்சேன்னு ஒரு காரணத்துக்காக தான் சொன்னேன். நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இருந்து பாருங்க. அவங்கவுங்க மரியாதை அவங்கவுங்க தான் காப்பாத்திக்கணும். என்ன அமைதியா இருக்கீங்க? ஒரு ரியாக்ஷனையும் காணோம். உங்க மருமக தான்பா சொன்ன, உன்னை கட்டிக்கிட்டதுக்கு ஒரு குடியாரனை கட்டி இருக்கலான்னு. அவன் தொந்தரவு கம்மியா இருக்குமா, நான் அவனை விட கேடு கட்டவன்னு சொல்றேன். சரி, அவளோட ஆசையை நிறைவேற்ற வேண்டாமா? அவளுக்கு இனிமேல் இன்னொரு குடியாரனை கட்டி வைக்க முடியுமா? அதான் நானே குடியாரன் ஆயிட்டேன். என்ன கரெக்ட் தானே? உச்சி கூட்டிட்டு போயிடலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, பதில் சொல்லுங்க. என்ன லீலா, நீயாவது ஏதாவது சொல்லு. நான் என்னத்த சொல்றது? அடி என்னடி நீ நடு வீட்டுல ஒருத்த உட்காந்து குடிக்க போறா? உலகத்திலே இந்த மாதிரி அக்கிரமம் வேற என்ன இருக்கு? நீங்க ரெண்டு பேரும் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டியதானே? மாமனாரும் மருமகளும் சேர்ந்து மிரட்ட வேண்டியதானே? லீலா, தூக்கம் வருது, நீ போய் படுப்போ. இப்பதானே தூக்கம் வரலன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள எந்திரிச்சு அப்படி? மனுஷனாடா நீ? மூஞ்சி மோர் கட்டியம் பாரு. ஏண்டா ஏதாவது வம்பு சண்டை இழுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ராத்திரி ஏதாவது சண்டை போட்டாதான் உனக்கு தூக்கம் வருமா? சுத்த பைத்தியக்காரனா இருக்கிறிய. நீ ஏமா நிக்கிற? போய் படு. அவரு இதெல்லாம் எடுத்து வச்சு நம்மள வெறுப்பேத்துனா நாமளும் இந்த பைத்தியக்கார மாதிரி பைத்தியம் பிடிச்சா அவன் சண்டை போடுவோம்னு நினைச்சிட்டு இருக்கான். நீ போய் படுமா. காலைல சீக்கிரம் எந்திரிச்சு விஜய் வீட்டுக்கு போகணும். பைத்தியக்கார ராசி. கொஞ்சம் சாம்பார் ஊத்திக்கிங்கம்மா. போதும்க்கா. ஏய், என்ன விளையாடுறியா? சாப்பிடு. எனக்கு வேணாம். என்ன வேண்டாம்? முழுசா 2 இட்லி கூட சாப்பிடல, அதுக்குள்ள வேண்டாங்கற? சாப்பிடு சாப்பிடு. வேண்டாம்னா விடங்கா, ஏன் வீணா வம்பு பண்ற? அதுக்கு இல்லப்பா, நீ கொஞ்சமாவது சாப்பிட்டிருந்தா பரவாயில்ல, நீ எதுவுமே சாப்பிடல. இல்லக்கா, தயவு செஞ்சு விட்டுற. எனக்கு பிடிக்கல, பசிக்கவும் இல்ல. என்ன இவ? என்ன பொண்ணு இவ? ஐயோ மாமா. என்ன விஜி? அவர் எங்க தங்குறாருங்கறத பத்தி உங்ககிட்ட சொன்னாரா? உங்ககிட்ட லாட்ஜ் போன் நம்பர் ஏதாவது கொடுத்தாரா? எதுவும் கொடுக்கலையே. ஆமா, அதெல்லாம் எதுக்கு உனக்கு? அதான் காலையில மத்தியானம் ராத்திரின்னு 3 வேளை சோறு சாப்பிடுற மாதிரி உனக்கு போன் பண்ணிட்டு இருக்காப்ல இல்ல? அப்புறம் என்ன? அதுக்கு இல்ல மாமா, நேத்து போன் பேசிட்டு இருக்கும் போது பாதியிலேயே கட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது அவர் மறுபடியும் கால் பண்ணுவாரு. ஏன் பண்ணலன்னு தெரியல. அதான் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏண்டி விஜி, நான் சொல்றேன்னு கோச்சுக்காத. ஏன் இப்படி ஓவரா பண்ணிட்டு தெரியற? பாவண்டி அந்த மனுஷன். அவர் போகணும்னு சொல்லும் போது கிளம்பும் போதெல்லாம் கண்ணக்கஸ் கேட்டு அவர் சங்கடப்படுத்துற. இப்ப இப்படி எல்லாம் பண்ற. ஏண்டி
போன இடத்துல அவருக்கு என்ன நிலைமையோ என்ன வசதியோ உனக்கு போன் பண்றதுக்காக அவர் பாம்பே வரைக்கும் போயிருக்காரு. என்னடி இவ? போக்கா, புரியாம பேசாத. உனக்கு என்ன தெரியும்? அதுவும் இல்லாம இவ்வளவு நேரத்துக்கு அவர் ஃபோன் பண்ணாம இருக்கவே மாட்டாரு. நேத்து பேசிட்டு இருக்கிறப்ப பாதியிலே லைன் வேற கட் ஆயிடுச்சு. இந்நேரத்துக்குள்ள அதுக்காகவாவது ஃபோன் பண்ணிருப்பாரு. இன்னும் பண்ணல. பின்ன சங்கடமா இருக்காதா? என்ன பொண்ணுப்பா இவ? அது இல்லதுன்னா கோபி மாப்பிள்ளை வீட்டை அளவுக்கு அதிகமா பாசம் வச்சது அதோட பாதிப்பு இது, வேற ஒண்ணு. அது சரிப்பா, அந்த மனுஷன் அந்த ஊர்ல எந்த நிலைமையில இருக்காரோ சும்மா சும்மா இவளுக்கு போன் பண்ணிட்டு இருப்பாரா? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா? விஜி, நீ கோபி மாப்பிள்ளை மேல வச்சிருக்கிற அன்புனாலதான் இப்படி எல்லாம் பண்றேன்னு அவங்களுக்கு புரியல, எனக்கு புரியுது. ஆனா உன்ன ஞாபகம் வச்சுக்கணும், கோபி மாப்பிள்ளை எவ்வளவு பெரிய பொறுப்பு ஏத்துக்கிட்டு அங்க போயிருக்காரு. அவர் வியாபாரத்துல கவனம் செலுத்த வேணாமா? நம்ம அடிக்கு ஒரு தடவை நினைச்சுக்கிட்டு போன் பண்ணிக்கிட்டே இருந்தா வியாபாரத்துல மனசு செலுத்த முடியுமா? போன வேலை கிட்டு போயிடாது. அப்புறம் உனக்கு தானே வருத்தம் அதிகமாகும். புரியுதா? புரியுதுப்பா. அம்மட்டு தொலை போயிருக்கிறாரு, நீதான் பொறுப்பா நடந்துக்கணும். மனசுல இருக்கிற ஆதங்கத்தை அடக்கி வச்சுக்கிட்டு உடம்ப கவனிச்சுக்கிட்டு அழகா ஒரு குழந்தைய பெற்று அவர்கிட்ட கொடுக்கணும். அதான் நீ அவர்கிட்ட காட்டுற அன்புக்கு அடையாளம். புரியுதா? நீ எப்படி நடந்துக்கணும்? ஒழுங்கா சாப்பிட்டா தானே நல்லா இருக்கலாம். உடம்ப கவனிச்சுக்க வேணாமா? அதுதான் அக்கா சொல்லுது. போ சாப்பிடு. வா 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 வா, உட்காரு வா. நல்ல புள்ளைய சாப்பிடணும். இந்தா சாப்பிடு. மாமா, இதுல அவர் கடைசியா கால் பண்ண நம்பர் இருக்கு, இதை எடுத்து பாரா. இப்போதான் சொல்லிட்டு வரேன். அதுக்கு இல்லப்பா, இந்த நம்பரை குறிச்சு வச்சுக்கிட்டோம்னா எப்போது சமயத்துக்கு பண்ணணும்னா பண்ணிக்கலாம்ல. அதான். அப்படியே அது பாத்தியாடா விஜய் பொண்ணு எவ்வளவு பொறுப்பா இருக்கிறான்னு. நீ முதல்ல சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு. முதல்ல இந்த செல்போன் எடுத்து ஒளிச்சு வை. நீ என்னமா லீலா, குழந்தைங்களா ரெடி பண்ணிட்டியா? பால் பாட்டில் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேன் மாமா. இன்னைக்குன்னு பார்த்து வெயில் இந்த போடு போடுது. வெயிலுக்கு முன்னாடி போயிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். குழந்தைங்க தான் இதுல கஷ்டப்படும். நாம ஆட்டோல தானே போறோம், அதெல்லாம் ஒண்ணும் சிரமம் கிடையாது. சித்தி வீட்டுக்கு போலாம். ஹலோ, நான் ரவி பேசுறேன். எப்படி சார் இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். ஐயோ அப்படிலாம் இல்ல சார், நீங்க எப்ப வேணாலும் வரலாம். அப்படிங்களா? ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சார், நான் வெயிட் பண்றேன். ஓகே சார், தேங்க்யூ. இல்ல, இன்னைக்கு மத்தியானம் முக்கியமான கெஸ்ட் ஒருத்தர் சாப்பாட்டுக்கு வராரு. சாப்பாடு ரெடி பண்ணிட்டு. என்ன முழிச்சிட்டு இருக்க? உன்னால பெருசா ஒன்னும் பண்ண முடியலனா கூட ஒரு சாம்பார் ரசம், வடை, பாயாசம், சின்னதா ஒரு கூட்டு பொரியல், அப்பளம், தயிர் வேணா கூட கடையில வாங்கிக்கலாம். மெனு ஓகே தானே? மெனு உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு. அதுக்காக ஏன் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்கீங்க? நான் வேற ஒரு மெனு சொல்லட்டுமா? பூண்டு குழம்பு. அப்புறம் நாங்க தான் விஜய் பார்க்க போறோம்னு சொல்லிருக்கோம்ல, ஏன்டா இப்படி பண்ற? ஏன் உனக்கு இப்படி ஒரு கெடுதல் புத்தி? அது இல்லப்பா, அவர் இன்னைக்கு தான் ஃப்ரீன்னு சொல்றாரு. அது இல்லாம அவர் ரொம்ப முக்கியமான ஆளு, அவர் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. யார் அந்த முக்கியமான ஆளு? நம்ம ஃபேன் கம்பெனியோட ரெப். டேய், நாங்க தான் விஜய் பார்க்க போறோம்னு சொல்லிருக்கோம்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பேசிட்டு இருந்தெல்லாம் கேட்டுட்டு தானே நீங்க. நமக்கு இந்த ஏஜென்சி ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ரெப் எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சிருந்தாதான் நம்ம பிசினஸ்க்கு நல்லது. இல்ல மத்தியானம் நீ சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிரு, லேட் பண்ணிடாத. புரியுதா? என்ன லீலா, சலிப்பா இருக்கு மாமா. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பிரச்சனை, போராட்டம், தடங்கள். மனசு வெறுத்து போகுது மாமா. சரிம்மா சரிம்மா, பாட்டு. என்ன லீலா? நான் நினைச்சது சரிதான் மாமா. அப்படி யாருமே வரல. இவர் டயல் பண்ணது மொத்தம் 3 நம்பர் தான். நம்பர் டயல் பண்ணது கூட மறந்துட்டு 3 நம்பர் போட்டுட்டு யார்கிட்ட பேசுற மாதிரி நம்ம கிட்ட பாவனை காமிச்சிருக்காரு.
எனக்கு சந்தேகம் வந்து தான் மாமா ரேடியல் பண்ணி பார்த்தேன். அப்படி யாருக்குமே நம்பர் போகல.